வணக்கங்க. ஒரு சின்ன வீடியோங்க. நான் ஒரு ஜென்ரல் நாலேட்ஜான வீடியோவெல்லாம் போடுறேங்க. இருந்தாலும் சில பேத்துக்கு நான் சில பாத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேங்க. கோச்சிக்கக்கூடாது. அதை வந்துங்க, இப்போது மனுஷனை பிறந்தவங்க நம்ம கடவுளுடைய அவதாரத்தில் நம்ம குழந்தையாக பிறந்து ஆளாகி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க. கல்யாணம் பண்ணி வச்சு நமக்கு பிடிச்ச மனைவி கல்யாணம் ஆகி பிடிச்ச மனைவி நம்ம குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதுங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். தானம் தர்மம் எல்லா குணங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. தானம் தர்மம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க. பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டு பண்ணியிருக்கு. ஒரு சின்ன பிரச்சனைனால அப்படியே சரிஞ்சு போயிருங்க. அது இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு கடைசியில் நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இலக்கு. என்னங்க, என்ன விஷயம்னு சொன்னாங்க. என்ன விஷயத்தினால இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணணுங்க. ஒரு பெண்ணை நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பெண் நம்ம மனைவி இருக்குது, இத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னால் அந்த பொண்ணுடைய ராசி பலன் பிரகாரம் நீங்கள் எல்லாமே போயிருங்க. அந்த பொண்ணுடைய ராசி உங்களை அடித்து கொன்று கீழே போட்டு தெவச்சு காய போட்டு போயிடும். அப்படி ஒரு பெண் ராசி, பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ராசி குணம் இருக்குது. நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் சல்லாம் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க. நாளடைவில் அப்படியே பாருங்கள் சரிஞ்சிட்டே இருக்கும். சரிஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த பெண்ணை பற்றி நினைக்கவே மாட்டீங்க. என்ன சரியுதோ அந்த பெண்ணுக்கிட்டே நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, பிஸ்னஸ் இந்த மாதிரி போச்சு, பண்ணிச்சு பிடிச்சிது அப்படிங்கும்போது என்னங்க அங்கேயே சொல்லுவீங்க. அந்த பெண்ணோட ராசினால தான் அவ்வளவு நடக்குது. அதனால் பெண்களெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை இதோடு நிறுத்துனீங்கன்னா, இதோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே சுவிச்சமாக போயிட்டுருக்குங்க. பெண்ணுக்கு அவ்வளவு ராசி பலன் இருக்குதுங்க. அந்த தொடரதில் அடித்து தும்சம் பண்ணிடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி சரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேரெல்லாம் அப்படியெல்லாம் போயிருக்குது. அதனால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எந்த பெண்ணுங்கிறது அழகு இல்லைங்க. அதனுடைய சாரம்சம் நிறையா இருக்குது. அதனுடைய கர்ம வினை, அதனுடைய பாவமனை இதெல்லாம் சேர்ந்து நம்மளை பிடிச்சி ஆட்டி எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணி போடும். சரிங்களா? பாருங்கள், யோசனை பண்ணுங்க. ஓகே.